In today class, we're going to see from Power Query. Last day class, we have thought about the Power Pivot. Is that Power Pivot is clear, or is there any situations in that? Clear, sir. Okay. சார் வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்க மாதிரி இருக்கு சார். Just check now if your voice clear இருக்கான்னு பாருங்க. Clear இருக்கா? இப்போ எஸ் பரவாயில்ல. சார். Okay. So first thing, Power Pivot அப்படின்றது சாரி பவர் query அப்படின்றது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தட் மீன்ஸ் பவர் query அப்படின்னு என்ன எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் a tool in a Excel. That means this tool அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 2013 வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க இல்லை 16, 19 ஆர் லேட்டஸ்ட் எனி வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் a tool இன் எக்ஸல் பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் query ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஸோ வாட் இஸ் மீன் பை query அப்படின்னா இந்த இடத்துல இட் இஸ் a டேட்டா கிளீனிங் டூல் அப்படின்னு சொல்லலாம் எக்ஸலில். ஸோ இந்த டேட்டா கிளீனிங் டூல் அப்படின்றது இட் கேன் எக்ஸ்ட்ராக்ட் ஸோ எக்ஸ்ட்ராக்ட் த டேட்டா இட் எக்ஸ்ட்ராக்ட் த டேட்டா ஃப்ரம் எக்ஸல் ஃபைல் ஆர் ஃப்ரம் எனி அதர் சோர்ஸ் ஃபைல் and it can extract and it can clean the data. That means it can transform the data. So and once it can extract, transform and எந்த மாதிரியான நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷன் அப்படின்றது நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ்ட்ராக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோடுன்னு கூட சொல்லுவாங்க. இடிஎல் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இடிஎல் ஓகே இடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோட் அப்படின்றது மீனிங் அந்த இடத்துல. ஸோ இதுதான் வந்து பவர் queryயோடது. ஸோ இது எங்கிருந்தெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரைட் நோ என்னோடது 2021 வெர்ஷன் அது. ஸோ இதில் நான் டேட்டா அப்படின்ற டேபுக்கு போகிறேன். ஸோ இன் டேட்டா டேப்ல பார்த்தீங்கன்னா எனக்கு கெட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா there is an option from text or CSV file. ஸோ நீங்கள் டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது டெக்ஸ்ட் ஃபைல் ஆர் CSV ஃபைல்லேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஈவன் ஃப்ரம் வெப்லேருந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஆர் ஃப்ரம் டேபிள் ரேஞ்சஸ். அதாவது இது ஷீட், இந்த ஷீட் இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் டேட்டா, இட் இஸ் நாட் அ டேபிள். இஃப் யூ ஆர் கிரியேட்டட் அ டேபிள்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் திஸ் இஸ் டைரக்ட் டேட்டா இல்லையா, அதாவது ரேஞ்ச். இந்த ரேஞ்சிலேருந்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், டேட்டாஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் ஆப்ஷன்ஸ் டு எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லும்போது பாருங்க இங்க கெட் டேட்டா அப்படின்றதுல ஸோ தேர் ஆர் சம் அதர் ஃபார்மேட் ஆல்சோ. ஸோ நீங்க சோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா பேஸ் ஆக்சஸ்லேருந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம், எக்ஸ்கியூஎல்லேருந்து வந்து எடுத்துக்கலாம். அந்த இடத்துல சேம் அசோர் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க டேட்டாஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட், ஆஃப்டர் எக்ஸ்ட்ராக்டிங் யூ கேன் டிரான்ஸ்ஃபார்ம் த டேட்டா and once the transformation is completed you can load the data. ஸோ அது நீங்க வந்து இதுல பண்ணிக்கலாம். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த இடத்துல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு வித்தவுட் எனி ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஃபார்முலா ஃபங்க்ஷன்ஸ் இல்லாம இன் பட்டன் கிளிக்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம்னு எடுத்துட்டீங்கன்னா, அதாவது இன் ஜென்ரல்ல எக்ஸல் ஷீட்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல எனக்கு வந்து ஃபார்முலா ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், வி லுக்அப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்டைரக்ட் இந்த மாதிரி வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து எக்ஸல் ஷீட்ல போடுவோம். ஆனால் வித்தவுட் என்ட்ரிங் த ஃபங்க்ஷன்ஸ் யூ கேன் கிளீன் அண்ட் ஃபில்டர் த டேட்டா இன் பவர் query அப்படின்றது தான். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஷீட், அதாவது இந்த பவர் query அப்படின்னு எனக்கு ஷீட் 1 அப்படின்னு இருக்கு. சின்னதாக ஒரு டேட்டா வச்சிருக்கேன். ஆனால் ரியல் டைம்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது டேட்டா சைஸ் வந்து ரொம்ப லாங்கா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு சின்ன டேட்டா வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலி திஸ் டேட்டா அப்படின்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ டேபிள், டைரக்ட் ரேஞ்சஸ்ல வந்து இருக்கு. ஓகே, ஸோ இந்த டேட்டாவை நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் திங் ஐ கன்வெர்ட் இன்டு அ டேபிள். ஸோ ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஐ கிளிக் இன்சைட் த டேட்டா அண்ட் பிரஸ் Ctrl L, create a table
and there is a header for my data. Okay, my table has a header, tick mark பண்ணிட்டு okay. And right now என்னோட இந்த டேட்டா பாருங்க எனக்கு டேபிள்ல கன்வெர்ட்டட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஸோ என்னோட டேபிள் இருக்கிற விஷயத்த நான் என்ன பண்றேன், நான் queryக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன். எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, go to the data tab. Before going to the data tab, என்னோட டேபிளுக்கு என்ன பேர் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஸோ டேபிள் டிசைன் போங்க, டேபிள் 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கானது பாருங்க, நான் வந்து ஜஸ்ட் என்ன கொடுத்துக்கிறேன்னா, டேபிள் நேம் வந்து client name னு கொடுத்துக்கிறேன். ஸோ client name, ஓகே, client name அப்படின்ற டேபிள் நேமை மாத்திட்டேன். ஆஃப்டர் டேட்டா, இதுல டேட்டால பாருங்க உங்களுக்கு இங்க கெட் டேட்டான்னு ஆப்ஷன் இருக்கு. எனக்கு டைரக்டாவே பாருங்க எனக்கு வந்து எனக்கு 2021 வெர்ஷனால ஃப்ரம் டேபிள் ரேஞ்சஸ் அப்படின்றது ஆப்ஷன் இங்க வெளியவே இருக்கு. இன்கேஸ் உங்களோட சிஸ்டம்ல இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல்டு இங்க இல்லை அப்படின்னா கெட் டேட்டா போங்க, ஃப்ரம் ஃபைல் ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. ஸோ ஃப்ரம் ஃபைல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்க பாருங்க ஃப்ரம் டெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்க வந்து அதுல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ ரைட் நோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, எனக்கு ஃப்ரம் டேபிள் ரேஞ்சஸ் டைரக்டா இதுல இருந்தே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் சில டைம் சில பேர் பார்த்தீங்கன்னா 2010 வெர்ஷன் அப்படின்றதுல யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓல்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது பை டிஃபால்ட் query இருக்காது. ஆனால் நீங்க அடிஷ்னலா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க ஆட் ஆன் மாதிரி நீங்க ஆட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். அப்போ ஆட் பண்ணும்போது பை டேட்டாக்குள்ள உங்களுக்கு இருக்காது. ஸோ உங்களுக்கு செப்பரேட்டா வேற எங்கேயாவது இருக்கும், அங்க இருந்தா நீங்க வந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். ரைட் நோ நீங்க இப்போ மோஸ்ட்லி 2016 அண்ட் 19 வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ டைரக்டா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் ஃப்ரம் டேபிள் அண்ட் ரேஞ்ச் அப்படின்றது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிளிக் ஆன் திஸ், இட் ப்ராசஸிங். ஸோ செக் ஹியர், உங்களுக்கு வந்து பவர் queryக்கான விண்டோ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ பவர் queryல பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கிளைண்ட் நேம் அப்படின்ற டேபிள் வந்து காமிக்குது. ஒய் நான் வந்து டேபிளா ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணேன், ஆஃப்டர் த டேபிள் இருந்து நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஆல் த வே எனக்கு வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா டேபிள் இருந்து பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது எனக்கு நெக்ஸ்ட் அப்டேஷன்ஸ் ஏதாவது நடக்குமோ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சோர்ஸ் அதுதான். ஓகே, அந்த சோர்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் அவுட்புட் எடுக்க போறது கிடையாது. டேட்டா ஐ நீட் டு கிளீன். ஏன் கிளீன் பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல பாருங்க எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம்ல பாத்தீங்கன்னா எனக்கு நேம்ஸ் வந்து ப்ராப்பரா இல்ல. எனக்கு இங்க பாருங்க எனக்கு அன்வான்ட் ஸ்பேசஸ் இருக்கு. எனக்கு அதே மாதிரி பாருங்க எனக்கு இங்க வந்து கேப்ஸ் இல்ல, எனக்கு வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல அட்ரஸ் பாருங்க, எனக்கு அட்ரஸ் நம்பர் செப்பரேட்டா ஒரு காலம் இருக்கு, 1 2 3ன்னு செப்பரேட் காலம்ஸ்ல இருக்கு. ஐ நீட் டு மெர்ஜ் திஸ் இன் சிங்கிள் காலம்ல நான் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன் எக்ஸல் இது மெர்ஜ் பண்ணுமா என்ன பண்ணுவோம், கான்கேட்டினேட் அப்படின்ற ஃபார்முலா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இங்க நம்ம வந்து அது யூஸ் பண்ண போறது கிடையாது. இன் பட்டன் கிளிக்ஸில் தான் இது எல்லாமே பண்ண போறோம். அண்ட் அதே மாதிரி எனக்கு பின்கோட் அண்ட் டெலிஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எனக்கு வந்து ஒரே காலம்ல இருக்கு. இது நான் என்ன பண்ணணும், செப்பரேட் காலம்க்கு நான் வந்து கொண்டு போகணும் அந்த இடத்துல. லைக்வைஸ் எனக்கு டேட் ஆஃப் பர்த்னு இருக்கு, எனக்கு டேட் ஆஃப் பர்த் டேட் மந்த் இயர்னு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் தெரியுது. ஸோ டைம் எனக்கு நீடட் இல்லை. ஸோ அதனால இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஆஃப்டர் கிளிக்கிங் திஸ் சேஞ்ச் திஸ் இன் டு உங்களுக்கு ஸோ இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படி இங்கே பாருங்க எனக்கு டேட் ஆஃப் பர்த்தில் டேட்டும் தெரியுது டைமும் தெரியுது. ஸோ இதில் பாருங்க டேட் ஆஃப் பர்த் அப்படின்ற ஆப்ஷன் போங்க. ஸோ இதில் போயிட்டு டேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ டேட் அப்படின்ற ஆப்ஷனில் எனக்கு டேட் மட்டும்தான் தெரியணும். ஸோ இங்கே டேட் கிளிக் பண்ண வேண்டாம். ஸோ கோ ஃபார் ஹியர். ஸோ இதில் போயிட்டு டேட். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும், ரீப்ளேஸ் த கரண்ட். ஸோ இங்கே பாருங்க எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இதில் ஹோம், டிரான்ஸ்ஃபார்ம், ஆட் காலம் அண்ட் வியூன்னு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஷோ பண்ணுறேன். இன்னொரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் என்னன்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த query பொறுத்த வரைக்கும் இது ரெக்கார்டட் மாதிரி நீங்க ரெக்கார்ட் பண்ணதை ரீவைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் இந்த இப்போ பண்ண ஸ்டெப் நீங்க ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க பாருங்க query செட்டிங் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த query செட்டிங்ல பாருங்க சேஞ்ச் டைப்னு இருக்கு இல்லையா? ஜஸ்ட் ஐ கிளிக் ஆன் ஹியர் எக்ஸ் பட்டன்.
அப்ப எனக்கு என்ன ஆச்சு, திரும்பவும் எனக்கு வந்து ரீவைண்ட் பண்ணி எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்துருச்சு அந்த இடத்துல. ஸோ இதுல பாருங்க, நம்ம ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் பண்ணியிருந்தோம். இன் ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் பண்ணோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வந்து ரீவைண்ட் பண்ண முடியாது. ஆனா இந்த மைக்ரோசாஃப்ட்ல எக்ஸல்லயோ வேர்ட்லயோ யூஸ் பண்ணும்போது சம் பிளேசஸ்ல நமக்கு வந்து நம்ம அன்டூ ரீடூன்ற ஆப்ஷன் இப்போ யூஸ் பண்றோம் இல்லையா, சேம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து ரீவைண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது queryல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ரீவைண்ட் ஆப்ஷன்ஸ் மூலியமா இப்போ திரும்ப நான் கெட் பேக் பண்ணிட்டேன். திரும்ப இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் ஐ நீட் டு செலக்ட் த காலம். அப்போ ஹெட்டர்ல கிளிக் பண்ணணும். ஸோ ஹெட்டர்ல கிளிக் பண்ணிட்டு அப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற டேப். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டேட்டா டைப் ஒன்று இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க எனக்கு வந்து எனி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, டேட்டா டைப் எனின்னு இருக்கு. ஸோ இதுல பாருங்க எனக்கு டேட் அண்ட் டைம்னு இருக்கு அண்ட் டேட்னு இருக்கு. ஸோ எனக்கு டேட் மட்டும் தான் வேணும். ஸோ அதில் என்ன பண்ணலாம், டேட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டேன். ஸோ சேஞ்ச் பாருங்க எனக்கு வந்து டேட் மட்டும் தான் எனக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்குது. ஓகே, டைம் அப்படின்றது எனக்கு வந்து ஷோ பண்ணல இந்த இடத்துல. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இது இந்த டேட்டா பாருங்க ப்ராப்பரா இல்ல. ஸோ நான் என்ன பண்ணணும், இந்த அன்வான்ட் ஸ்பேசஸ் எல்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணணும் இந்த இடத்துல இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, எனக்கு இந்த ரெண்டு காலம்லயும் அட் அ டைம்ல நடக்கணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் காலம் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, செகண்ட் காலமும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு காலமும் கிளிக் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா யூ கேன் ஹேவ் த ஆப்ஷன். ஸோ இதுல ஃபார்மேட்னு இருக்கு இல்லையா, அதாவது பாருங்க டெக்ஸ்ட், இதுல பாருங்க உங்களுக்கு குரூப்பிங்ஸ் இருக்கும். இங்க எனி காலமன், டெக்ஸ்ட் காலமன், நம்பர் காலமன், டேட் அண்ட் டைம் காலமன் இருக்கு இல்லையா. ஸோ இதுல டெக்ஸ்ட் காலம்ல பாத்தீங்கன்னா ஃபார்மேட் அப்படின்னு இருக்கு. இந்த ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் லோவர், அப்பர் கேஸ் அண்ட் ட்ரிம்னு இருக்கு இல்லையா. ஸோ நான் ட்ரிம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ட்ரிம் கொடுக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, எனக்கு அன்வான்ட் ஸ்பேசஸ் வந்து ரிமூவ் ஆயிருது இந்த இடத்துல. அண்ட் ஆஃப்டர் தட் என்ன பண்றேன், எனக்கு இது வந்து எனக்கு எல்லாமே எனக்கு வந்து கம்ப்ளீட் கேபிட்டல்ல வேணும். ஸோ அதனால என்ன பண்றேன், ஒன்ஸ் அகெயின் கோ டு த ஃபார்மேட் இன் டிரான்ஸ்ஃபார்ம் டேப். ஸோ இதுல என்ன பண்றேன், அப்பர் கேஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இல்ல அதர்வைஸ் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் எனக்கு அப்பர்ல இருக்கணும். ஸோ எனக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே எனக்கு வந்து சென்டென்ஸ் கேசஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஸோ நீங்க வந்து கேபிட்டல் ஈச் வேர்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க கேபிட்டல்ல உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ட்ரிம் பண்ணோம், இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல்ல வச்சிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல அட்ரஸ் நம்பர், அட்ரஸ் 1 2 3 அப்படின்னு இருக்கு. ஸோ எனக்கு இது பாத்தீங்கன்னா எனக்கு இது வந்து இன் சிங்கிள் காலம்ல நான் வந்து கொண்டு வரணும். தட் மீன்ஸ் ஐ நீட் டு மெர்ஜ் த காலம். அப்ப என்ன பண்ணலாம்னு எடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்க அட்ரஸ் நம்பர், அட்ரஸ் 1 2 3 அப்படின்ற எல்லா காலமே, அதாவது இந்த டோட்டல் 4 காலம்ஸ் செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ், இங்க டெக்ஸ்ட் காலம்னு பாருங்க மெர்ஜ் காலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, கிளிக் ஆன் த மெர்ஜ் காலமெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல மெர்ஜ் காலமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டர், என்ன டைப் ஆஃப் செப்பரேட்டர் வேணும் அப்படின்னு கேக்குது. ஸோ இப்போ செப்பரேட்டர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் எனக்கு செமிகோலன் அப்படின்றது வேணும்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஒவ்வொரு காலம்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செமிகோலன்ஸ் தான் வேணும். ஸோ ஜஸ்ட் செமிகோலன். ஆர் உங்களுக்கு டேப் வேணும், ஸ்பேஸ் வேணும்னு நினைச்சீங்களா எது வேணாலும் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். இல்ல கஸ்டம் ஆப்ரேஷன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ ஐ புட் இன் கஸ்டம். ஸோ கஸ்டம்ல என்ன பண்றேன், ஐ புட் இன் செமிகோலன் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதே மாதிரி நீங்க வந்து கொடுத்துக்கலாம். செமிகோலன் அண்ட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஓகே கொடுக்குறேன். சி ஹியர், எனக்கு இந்த டேட்டாஸ் பாருங்க கம்ப்ளீட்லி மெர்ஜ்ட் ஆயிடுச்சு. ஓகே, இங்க பாருங்க மெர்ஜ்ட் அப்படின்ற காமிக்குது. கீழே பாருங்க எனக்கு வந்து எனக்கு செமிகோலன் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்றது எனக்கு வந்து காமிக்குது இப்போ இந்த இடத்துல. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம், எனக்கு ஹெட்டர் அப்படின்றது திரும்ப நான் வந்து ஹெட்டர் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கிளிக் ஆன் த ஹெட்டர் அண்ட் இட் இஸ் அன் அட்ரஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க எனக்கு வந்து பின்கோட் அண்ட் டெலிஃபோன் நம்பர் ரெண்டுமே எனக்கு வந்து ஒரே காலம்ல இருக்கு. நான் இதை வந்து செப்பரேட் காலமுக்கு ஸ்பிளிட் பண்ணணும். ஸோ கிளிக் ஆன் திஸ் காலம். இங்க பாருங்க ஆட் காலம்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் போகலாம். ஸோ இல்ல பாருங்க டிரான்ஸ்ஃபார்ம்லயே உங்களுக்கு இருக்கு பாருங்க, டிரான்ஸ்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் காலம்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்ல யூ ஹேவ் அ ஸ்பிளிட் காலம். ஸோ கிளிக் ஆன் த ஹெட்டர் ஆன் திஸ் காலம் அண்ட் கிளிக் த ஸ்பிளிட் காலம் ஏரோ பட்டன். ஸோ ஸ்பிளிட் காலம் ஏரோ பட்டன்ல நீங்க கொடுக்கும்போது பாருங்க பை டிலிமிட்டர் அப்படின்னு இருக்கு, ஆர் பை நம்பர் ஆர் கேரக்டர் பொசிஷன் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ஸ்பிளிட் பண்ற பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஐ எம் யூசிங் த டிலிமிட்டர் பிகாஸ் எனக்கு ரெண்டுக்கும் பாருங்க பின்கோட் அண்ட் மொபைல் நம்பருக்கு இன்பிட்வீன்ல ஐ ஹேவ் அ ஸ்பேஸ் ஸ்லாஷ் அப்படின்றது இருக்கு இல்லையா.
ஸோ டீலிமிட்டர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பிளிட் காலம் அப்படின்றது இன் டிரான்ஸ்ஃபார்ம் டேப்ல ஸோ கிளிக் பை டீலிமிட்டர். ஸோ பை டீலிமிட்டர் கொடுக்கும்போது பாருங்க ஸ்லாஷ் அப்படின்னு காமிக்குது. ஸோ ஸ்லாஷ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பிளிட் அட் லெஃப்ட் மோஸ்ட் டீலிமிட்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஃப்ரம் தட் மீன்ஸ் எனக்கு லெஃப்ட்ல இருந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டீலிமிட்டர்ல தான் எனக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ பை ஜஸ்ட் ஏன்னா இப்போ எனக்கு இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பிளிட் ஆப்ஷன்ஸ் தானே இருக்கு. ஸோ அதனால ஓகே. ஸோ சி ஹியர் எனக்கு வந்து இப்போ 2 காலமும் ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஸோ 1 ஃபார் பின்கோட் அண்ட் 1 ஃபார் மொபைல் நம்பர். அண்ட் சேஞ்ச் த ஹெட்டர். So it is in a pin code and for here telephone number. Okay, so இங்க என்ன பண்ணிட்டோம், இங்க ரெண்டும் கம்பைன்டா இந்த டேட்டாவை நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டோம் இந்த இடத்துல. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த டேட் ஆஃப் பர்த்னு இருக்கு இல்லையா. ஸோ ஐ நீட் டு மூவ் திஸ் டேட் ஆஃப் பர்த். எனக்கு இங்க லாஸ்ட் நேமுக்கு அடுத்தபடியா எனக்கு வந்து கொண்டு வரணும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் த ஹெட்டர் அண்ட் மூவ் வேர் ஐ நீட் டு பிளேஸ் இட். ஓகே, இப்போ லாஸ்ட் நேமுக்கு அடுத்தபடியே பாருங்க எனக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் அப்படின்றது வந்து எனக்கு இருக்கு இந்த இடத்துல. அண்ட் ஐ நீட் டு அரேஞ்ச் த டேட்டா. தட் மீன்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டேட் ஆஃப் பர்த் வைஸ்ல எனக்கு வந்து அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். தட் மீன்ஸ் இங்க பாருங்க 85 இருக்கு, 82 இருக்கு, 86 இருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதாவது நான் ஐ நீட் டு ஷார்ட் த டேட்டா. ஓகே, தட் மீன் இன் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஷார்ட் த டேட்டா இன் அசெண்டிங் அப்படின்றது. அப்போ பாருங்க எனக்கு வந்து 82 ஸ்டார்டிங்ல வந்துருச்சு, 82, 85 அண்ட் 86 அப்படின்றத நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. பை ஷார்ட்டிங்ல நான் வந்து பண்ணிட்டேன். இப்போ இந்த டேட்டாஸ் பாருங்க எனக்கு தேவையான மாதிரி நான் வந்து ஃபில்டர் பண்ணிட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு டேட், மந்த், இயர் அப்படின்றது இருக்கு. இஃப் ஐ நீட் டு எனக்கு இதுல இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மந்த் மட்டும் நான் ஸ்பிளிட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க அதையும் ஸ்பிளிட் பண்ணலாம். கிளிக் ஆன் திஸ் ஹெட்டர் அண்ட் ஆட் காலமன். ஸோ ஆட் காலமன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டேட்னு இருக்கு இல்லையா. ஸோ டேட் ஆப்ஷன்ஸ் போங்க. ஸோ டேட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா எனக்கு மந்த்துக்கு வந்து செப்பரேட்டாக வேணும். ஸோ மந்த் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ சி ஹியர் எனக்கு வந்து இங்கே மந்த் அப்படின்றது எனக்கு வந்து இங்கே ஸ்பிளிட் ஆகுது அந்த இடத்துல. ஸோ மந்த் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மந்த்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ 615 அப்படின்றது நம்பர்ஸ்ல எனக்கு வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸ்ல எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்பிளிட்டட் அப்படின்னு நடந்திருக்கு. ஸோ அண்ட் ஒன்ஸ் அகெயின் இது வேண்டாம் நினைச்சீங்கன்னா இப்போ எனக்கு இந்த இது வந்து எனக்கு இந்த காலம் ரிமூவ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் கிளிக் த எக்ஸ் பட்டன் இன் ரைட் ஹேண்ட் சைட். வேணா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது ரிமூவ் ஆயிடுச்சு. லைக்வைஸ் ஸோ டைரக்டா இப்போ நீங்க இங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க டேட் ஆஃப் பர்த் அப்படின்றதுல. இப்போ இங்க உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம்ல இருக்க டேட் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு யூ செலக்டிங் தென் அ மந்த். ஸோ மந்த் அப்படின்னு கொடுக்குறீங்க. சி ஹியர் உங்களுக்கு மந்த் மட்டும்தான் இங்க டிஸ்பிளேல இருக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ கிளிக் ஆன் ஹியர். இப்போ இங்க பாருங்க திரும்ப உங்களுக்கு வந்து அந்த டேட் ரீகெயின் ஆயிடுது உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த டேட்டா நான் வந்து கிளீன் பண்ணிட்டேன். ஆஃப்டர் கிளீனிங் திஸ் டேட்டா ஐ நீட் டு லோட் த டேட்டா இன்டு மை எக்ஸல் ஷீட். ஓகே, அப்போ லோட் பண்ணணும் அப்படின்றதுக்கு பாருங்க கோ டு த ஹோம் டேப் அப்படின்றது. ஹோம் டேப்ல போயிட்டு என்ன பண்ணுங்க க்ளோஸ் அண்ட் லோடுன்னு இருக்கு இல்லையா. கிளிக் ஆன் த பட்டன். ஸோ இதில் பாருங்க உங்களுக்கு க்ளோஸ் அண்ட் லோடுன்னு இருக்கு. க்ளோஸ் அண்ட் லோடு 2 அப்படின்றது இருக்கு. இப்போ இந்த டேட்டாக்கு ஃபர்ஸ்ட் எப்படி லோட் பண்ணலாம் அப்படின்னு ஷோ பண்றேன். ஸோ க்ளோஸ் அண்ட் லோட் அப்படின்றது நான் கிளிக் பண்றேன். ஓகே, க்ளோஸ் அண்ட் லோட் அப்படின்றது. ஸோ க்ளோஸ் அண்ட் லோட் கொடுக்கும்போது பாருங்க இட்ஸ் கிரியேட் அ ஷீட். எனக்கு வந்து கிளைண்ட் நேம் அப்படின்ற எனக்கு ஒரு ஷீட் எனக்கு வந்து கிரியேட் ஆகுது. எப்படி எனக்கு இந்த நேம் கிரியேட் ஆகுது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஸோ இங்க நேம் கிரியேட் ஆயிருக்கு. இங்க பாருங்க டேட்டா இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க எனக்கு வந்து queryக்கான விண்டோ அப்படின்றது இருக்கு. You can see the query window in here. ஸோ query windowல டோட்டலா எவ்வளவு ரோஸ் இருக்கு அப்படின்றது இங்க ஷோ பண்ணி காட்டுது. ஸோ the data's in there அப்படின்றது தான். ஸோ ஒன்ஸ் அகெயின் எனக்கு வந்து அந்த queryயோட இதுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லும் போது டபுள் கிளிக் ஆன் ஹியர். நீங்க ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுவீங்க queryயோட விண்டோக்கு நீங்க வந்து மூவ் ஆயிடுவீங்க அந்த இடத்துல. ஸோ இங்க பாருங்க ப்ராப்பர்ட்டிஸ்ல நேம் வந்து கிளையண்ட் நேம்னு இருக்கு. ஸோ தட் வை உங்களுக்கு ஷீட் நேம் என்ன ஆகுதுன்னா கிளையண்ட் நேம் அப்படின்றது வந்து கிரியேட் ஆயிருக்கு.
யூ கேன் சேஞ்ச் த நேம். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்க இங்க சேஞ்ச் பண்றீங்களோ அந்த நேம் வைஸ் உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ ஐ ஒன்ஸ் அகைன் க்ளோஸ் இன் ஹியர். ஸோ இங்க பாருங்க உங்களுக்கு ஷீட் 1 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஷீட்ல என்னோட சோர்ஸ் டேட்டா இருக்கு. இப்போ கிளையண்ட் நேம்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இங்க டேட்டாஸ் இருக்கு. ஓகே, ஸோ என்னோட அவுட்புட் டேட்டா பாருங்க, இட்ஸ் இந்த கிரீன் கலர் டேபிள் எனக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்குது இந்த இடத்துல. இப்போ ஷீட் 1 அப்படின்றது நான் போகிறேன். இப்போ ஷீட் 1ல பாத்தீங்கன்னா எனக்கு இங்க சோர்ஸ் இல்லையா? இப்போ இந்த சோர்ஸ்ல பாருங்க ஐ எம் ஆடிங் ஒன் மோர் டேட்டா, ஒன் மோர் ரோ வந்து நான் ஆட் பண்றேன். ஸோ இங்க பாருங்க, ஸோ புட் அ மிஸ் and Miss Parvati in first name, and last name I put in some space. Okay, and address, so AB colon 42, and I put some A, B and C. Okay, 641004 slash and 789654 and date of birth 15 slash 06 slash and it is an 81, so 1981. ஸோ இப்போ என்னோட சோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபோர்த் வந்து ஒரு ரோ வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, சோர்ஸ்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த அவுட்புட்ல போய் பாருங்க, ஸ்டில் தேர் எனக்கு வந்து த்ரீ ரோஸ் தான் இருக்கு இல்லையா? ஸோ ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல இந்த இதுக்குள்ள கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டேபிள் டிசைன் அண்ட் query அப்படின்றது இருக்கும். இந்த ரெண்டு ஆப்ஷனா இருந்தாலும் சரி, இல்ல டைரக்டா டேட்டா அப்படின்ற டேப் போனாலும் சரி, யூ கேன் see த ரெஃப்ரெஷ் பட்டன். ஓகே, யூ கேன் see த ரெஃப்ரெஷ் பட்டன். இங்க டேட்டால பாருங்க ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கு, டேபிள் டிசைன்ல பாருங்க யூ கேன் see த ரெஃப்ரெஷ் பட்டன், அண்ட் queryல பாருங்க உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கு. You can do the refresh option by manually or you can set the refresh option by automatically. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுறேன்னு எடுத்துட்டீங்கன்னா பை மேனுவல் உங்களுக்கு எப்படின்னு ஷோ பண்ணுறேன். ஸோ பை மேனுவல் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரிஃப்ரெஷ் பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஓகே, இன் எனிவேர் இந்த queryல கிளிக் பண்ணலாம், இல்லாட்டி டேபிள் டிசைன்ல கிளிக் பண்ணலாம். டேபிள் டிசைன்ல இங்க இருக்கு பாருங்க, இங்கே கிளிக் பண்ணலாம், இல்லாட்டி டேட்டால நீங்க இங்க கிளிக் பண்ணலாம். ஸோ இங்க ரிஃப்ரெஷ்ல பாருங்க, நான் வந்து ரிஃப்ரெஷ் ஆல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்லி பாருங்க இட் கெட் அப்டேட்டட். அண்ட் பார்வதி நாயர் பாருங்க எனக்கு வந்து இப்போ நான் ஆட் பண்ண நேம் அப்படின்றது இட் ஷோஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரோ. ஓகே, இன் அவுட்புட் ஷீட்ல பாருங்க ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு. ஆக்சுவலி சோர்ஸ்ல பாருங்க இட்ஸ் இன் த ஃபோர்த் ரோ. ஹவ் இட் கெட்ஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் ரோ, தட் மீன்ஸ் ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து queryல, ஸோ இந்த queryல பார்த்தீங்கன்னா நான் வந்து கனெக்ஷன்ஸ்ல என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வைஸ் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஷார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு அந்த இடத்துல. அப்போ இயர் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்வதி நாயர் இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1981 அப்படின்றது இயர். ஓகே, ஸோ அதனால பாருங்க 81, 82, 85, 86 எனக்கு இந்த இடத்துல எனக்கு வந்து ஷார்ட் ஆயிருக்கு. அண்ட் இங்க பாருங்க எனக்கு வந்து ஸ்பேசஸ் இல்லாம எனக்கு வந்து ப்ராப்பரா எனக்கு வந்திருக்கா டேட்டாஸ் அப்படின்றது. ஸோ இங்க பாருங்க எனக்கு வந்து கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து சிங்கிள் காலம்ல இருக்கு, அண்ட் பின்கோட் அண்ட் டெலிஃபோன் நம்பர் ஆட்டோமேட்டிக்லி இட் காட் ஸ்பிளிட்டட் அப்படின்றது இருக்கு. இப்போ சேம் இதே மாதிரி பாருங்க ஐ கேன் புட் அன் அனதர் திங். அதாவது பாருங்க நான் வந்து நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு டேட்டா ஆட் பண்றேன். ஸோ இப்போ ஷீட் 1 போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்றேன்னா இங்க பாருங்க டைரக்டா நான் இங்க வந்து டேட்டாக்குள்ள கொடுக்கல, உங்களுக்கு ஷோ பண்றதுக்கு வேண்டி. ஸோ மிஸ்டர் வெங்கட் ராஜன். ஓகே, மிஸ்டர் வெங்கட் ராஜன் NO 122 Upcross CB 641005 slash so 05 slash and 04 slash 86. Likewise Mr.
Kumar Pratap. ஸோ இந்த இடத்துல பாருங்க எனக்கு வந்து நான் ரெண்டு டேட்டா இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஐ வில் பி லேட்டர் ஆன் ஆடிங் டு திஸ் டேபிள். ரைட் நோ இந்த டேட்டாவை அந்த டேபிளில் ஆட் பண்ணலை. ஸோ இந்த டேட்டாவை இந்த டேபிள் ஆட் பண்ணலாம். பிஃபோர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சம் செட்டிங்ஸ் வி கோயிங் டு டூ. அதாவது என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்களுக்கு நடக்கணும் இல்லையா, அந்த ரெஃப்ரெஷ் ஆப்ஷன் அப்படின்றது. ஸோ அதை ஷோ பண்ணுறதுக்காக தான். ஸோ சி ஹியர் எனக்கு வந்து இந்த இடத்துல டேட்டா ஆர் இந்த இடத்துல பாருங்க, நீங்கள் இதில் போகும்போது உங்களுக்கு இங்கே டேபிள் டிசைன் இருக்கு இல்லையா. ஸோ டேபிள் டிசைன் ஆர் இன்கொயரி. ஸோ இதில் போகும்போது பாருங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. query அப்படின்ற இந்த டேப்ல பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் பாருங்க உங்களுக்கு ரெஃப்ரெஷ் எவ்ரி அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த இது பாருங்க, இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் மார்க் பண்ணவே இல்லை இல்லையா. ஸோ ஜஸ்ட் இந்த செக் பாக்ஸை டிக் மார்க் பண்ணிடுங்க. அண்ட் 60 மினிட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ 16 மினிட்ஸ்னா இட்ஸ் டேக் 1 ஹவர். 1 ஹவர் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி இருக்கும். ரைட் நோ நான் 1 ஹவர் உங்களுக்கு ஷோ பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் ஐ ரெடியூஸ் த டைம், டைரக்ட்லி டைப் த டைம் 1 மினிட். ஓகே, மினிமம் 1 மினிட் நான் கொடுக்கலாம். ஸோ மினிமம் 1 மினிட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ரெஃப்ரெஷ் டேட்டா வென் ஓப்பனிங் த ஃபைல் அப்படின்ற டிக் மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் வென் இட்ஸ் ஓப்பன் இட் வில் கெட் ரெஃப்ரெஷ் அப்படின்னு இருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு டேட்டா சைஸ் வந்து ரொம்ப லார்ஜா இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை டிக் மார்க் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணும்போது பாருங்க ஹியூஜ் டைப் ஆஃப் டேட்டா இருக்கும் போது உங்களுக்கு லோடிங் டைம் பார்த்தீங்கன்னா இட் கெட் சம்டைம் இட் வில் கெட் ஹேங்க்டு அப்படின்ற இருக்கும். ஸோ அதனால இந்த ஆப்ஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி டிக் மார்க் பண்ணாதீங்க. ஸோ இது பாருங்க எனக்கு ஒர்க் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி 1 மினிட் எனக்கு ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா ஒன்லி த கரண்ட் டேட்டா மட்டும் தான் ரெஃப்ரெஷ் ஆக போகுது. ஸோ அதனால இந்த 1 மினிட் அப்படின்றது இப்போ கொடுத்துருக்கேன். பேஸ்ட் ஆன் யுவர் டேட்டா அண்ட் யுவர் ஒர்க் ப்ரொசீஜர் நீங்க எப்படி ரெஃப்ரெஷ் பண்ணணுமோ அப்படி கொடுத்துக்கலாம். அண்ட் ஜஸ்ட் ஐ புட் அன் ஓகே கொடுத்துட்டேன். ஸோ ஜஸ்ட் இப்போ ஓகே கொடுத்துட்டேன். அண்ட் சி ஹியர் இந்த டேட்டான்றத ஐ கோயிங் டு பி ஆட் அப்படின்றது தான். ஸோ ஐ கோயிங் டு ஆட் இன் ஹியர். ஸோ ஒன்ஸ் ஐ புட் இன் த டேட்டா நியர் டு த டேபிள் எனக்கு என்ன ஆகுது, எனக்கு வந்து ஆட் ஆயிடுது. ஸோ இந்த டேபிள் ஆட் ஆயிடுது. ஸோ இந்த ஷீட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த ஷீட்டில் இப்போ நான் ரெஃப்ரெஷ் அப்படின்ற எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. பிகாஸ் யூ கேன் சி ஹியர் எனக்கு ஆல்ரெடி நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நான் ரெஃப்ரெஷ் வந்து எவ்ரி 1 மினிட்க்கு எனக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்றது நான் வந்து கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இட் ஷுட் பி கெட் ரெஃப்ரெஷ்ட். அப்போ எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1 மினிட் எனக்கு வந்து கம்ப்ளீட் ஈச் அண்ட் எவ்ரி 1 மினிட்க்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இது வந்து எனக்கு டேட்டா அதுவே ரெஃப்ரெஷ் ஆகிக்கும். அப்போ ரெஃப்ரெஷ் ஆகும்போது என்ன ஆகும், சோர்ஸில் உங்களுக்கு என்னென்ன டேட்டாஸ் அப்டேட் ஆகுதோ அந்த அப்டேஷன்ஸ்ன்றது உங்களுக்கு வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அப்டேஷன் இந்த அவுட்புட்லேயே உங்களுக்கு வந்து இருக்கும் அந்த இடத்துல. ஸோ வி கேன் வெயிட் ஃபார் சம் டைம். see here இங்க ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து டேட்டா வந்து அப்டேட்டட் ஆயிடுச்சு. ஸோ நத்திங் ஹேவ் நான் எதுவுமே பண்ணல, எதுவுமே கிளிக் பண்ணல. நான் இந்த இடத்துல டேட்டா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ வைல் அப்டேட்டிங் டேட்டா செக் ஹியர் இங்க குமார் பிரதாப் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ரைட் நோ இப்போ எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட்ல எனக்கு டேட்டா வந்திருக்கு. பிகாஸ் த இயர் வந்து 1980. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு நேம் ஆட் பண்ணியிருந்தேன் வெங்கட் ராஜன் அப்படின்றது. சி ஹியர் இது எனக்கு வந்து லாஸ்ட்டுக்கு பிஃபோர் எனக்கு வந்து ஆட் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஸோ அதாவது 5th ரோல எனக்கு வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ பிகாஸ் இதோட பாருங்க 5, 4 and 86. பிகாஸ் இது எனக்கு வந்து 5th மந்த் அப்படி மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு 5th மந்த்ல இருக்கு. ஸோ வெங்கட் ராஜன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் 4th month in 1986. ஸோ அந்த உங்களுக்கு ஷார்ட் பேசிஸ்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. அண்ட் என்ன நம்ம இங்கே கிளீன் பண்ணமோ சேம் அதே மெத்தட்ல எனக்கு வந்து அவுட்புட் அப்படின்றது இங்கே இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் query அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஹியூஜ் டேட்டாவாக இருந்தாலும் சரி இன் ஜஸ்ட் இன் கிளிக் ஆப்ஷன்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்க டேட்டாஸை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க ஒன்ஸ் அகெயின் எனக்கு டைம் அப்டேட் ஆகும்போது எனக்கு இங்க வந்து
ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ரெஃப்ரெஷ் அப்படின்றது எனக்கு வந்து அதுவே எனக்கு வந்து ப்ராசஸ் ஆகுது அந்த இடத்துல. ஸோ எனக்கு டேட்டாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்லி இட் கெட் அப்டேட்ஸ் அப்படின்றதா இருக்கும். ஸோ இப்போ சின்ன டேட்டா வச்சு ஒரு சின்ன சாம்பிள் பார்த்தோம். சேம் இதே மாதிரி நம்ம இன்னொரு மெத்தட் ஆஃப் சாம்பிளும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ரைட் நவ் இதை நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் அப்படியே இதை நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். I save this and I close this. Okay, see here, இப்போ எனக்கு இந்த இடத்துல பவர் query 1 அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டோம் இல்லையா, ஜஸ்ட் we are moving to power query 2 அப்படின்றது. ஸோ இப்போ இந்த டேட்டா இந்த ஷீட்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் டேட்டா ஷோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். there is a sheet 1 and sheet 1ல பார்த்தீங்கன்னா there is some data. நான் ஓப்பன் பண்ணி ஷோ பண்ணிடுறேன். sheet 1ல பார்த்தீங்கன்னா எனக்கு டேட்டா இருக்கு. and this data is the data we have seen in the last day class. pivot பவர் பிவோட்ல பார்த்தோம்ல அந்த டேட்டாவை தான் இங்க எடுத்திருக்கேன். ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல. ஸோ இங்க பாருங்க டேட் இங்க 1 இருக்கு அண்ட் இங்க blank இருக்கு. so that means these also the transaction held on the first date. okay, and இந்த டிரான்சாக்ஷன்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செகண்ட் டேட்ல ஹேப்பன் ஆயிருக்கும். இந்த டிரான்சாக்ஷன் ஆன் 6th டேட் அப்படின்றதா இருக்கும். ஸோ அப்போ அந்த கண்டினியூஸ் சேம் டேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு ரிப்பீட்டடாக இங்கே டேட் இல்லை. ஸோ ஐ நீட் டு எனக்கு இந்த டேட் எல்லாமே எனக்கு என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க எனக்கு இது வந்து ரைட்டும் இது வந்து இப்போ நார்மலாக தான் இருக்கு. இந்த டேபிளில் நான் வந்து சேஞ்ச் பண்ணலை. அண்ட் ஐ ஹாவ் த சேல்ஸ் பர்சன் இன் ஹியர் அண்ட் சேல்ஸ் பர்சன் இங்கே இருக்கு, ரீஜன் இங்கே இருக்கு. ப்ரீவியஸ்லி நம்ம என்ன பண்ணுவோம்னு எடுத்துட்டீங்கன்னா இன் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணும்போது we do the VLOOKUP function. That means VLOOKUP function யூஸ் பண்ணுவோம். otherwise we do nested if functions அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், இந்த பர்டிகுலர் சேல்ஸ் பர்சன் இஸ் ரிலேட்டட் டு விச் ரீஜன் அப்படின்றத நம்ம வந்து ஃபைன் பண்ணுவோம் அந்த இடத்துல. இப்போ சேம் திங் அதே தான், வித்தவுட் எனி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா we going to merge this. ஓகே, இந்த ரெண்டு இதுவும் நம்ம வந்து மெர்ஜ் பண்ண போறோம் அந்த இடத்துல. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் அ ஷீட் 2. ஷீட் 2ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஸ்கவுண்ட். ஸோ அட் ப்ரெசன்ட் த குவான்டிட்டி அப்படின்றத ஐ கோயிங் டு பி ரிமூவ் இட். ஓகே, ஸோ இங்கே ஐட்டம் அண்ட் ப்ராடக்ட் அண்ட் டிஸ்கவுண்ட். தட் மீன்ஸ் எனக்கு இந்த பர்டிகுலர் ஐட்டம் அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஐ நீட் டு கெட் அண்ட் டிஸ்கவுண்ட் ஆஃப் திஸ் அமௌண்ட் அப்படின்றது எனக்கு வந்து அங்கே வரணும். ஓகே, ஸோ இது 1 by 1 நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஸோ இங்கே இருக்கிறத நான் வந்து டேபிளாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். just I click on this data and control L, converted as a table, and this one control L as a table, and sheet 2 this is also a control L as a table. Okay, and move to the sheet 1 and I rename the table name. Okay, so this is a sales and this one is region, and go for this as a discount. Okay, and I save, I close this. ஸோ இப்போ நான் எக்ஸல் ஷீட்ல பார்த்தீங்கன்னா அது எல்லாமே டேபிளாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் கன்வெர்ட்டிங் இன் டு டேபிள் ஐ ஆல்சோ ரீநேம் த டேபிள் நேம்ஸ். ஓகே, டோட்டலி இன் பவர் query 2 அப்படின்ற இந்த எக்ஸல் ஒர்க் புக்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3 tables இருக்கு. அண்ட் ஐ கோயிங் டு ஓப்பன் அ நியூ எக்ஸல் ஒர்க் புக். ஓகே, இன் ஹியர். ஸோ நியூ எக்ஸல் ஒர்க் புக் அண்ட் பவர் query output. Okay, I'm going to open this one, empty workbook. So empty workbook open பண்ணிருக்கேன். From this empty workbook I select in the data tab and I going to the get data. Okay, so going to the get data and from file, from workbook. Okay, ஏன்னா லாஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது சேம் ஒர்க் புக்ல இருக்க டேட்டா நம்ம வந்து எடுத்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஃப்ரம் த சேம் ஒர்க் புக். நீங்கள் அட் அ டைம் நீங்கள் மல்டிபிள் ஒர்க் புக்ஸில் இருக்கிற டேட்டாவை கூட நீங்கள் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், கம்பைன் மெர்ஜ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் க்ளீன் பண்ணணுமோ டேட்டா க்ளீனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம்.
ஸோ ரைட் நவ இப்போதைக்கு நான் ஒரு ஒர்க் புக் மட்டும் உங்களுக்கு கம்பைன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃப்ரம் ஒர்க் புக், so select the location from which space. ஸோ இங்கே பாருங்க பவர் query 2. ஸோ இந்த ஒர்க் புக்கில் இருக்க டேட்டாவை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஒர்க் புக் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் கொடுக்குறோம். இட் கெட் கனெக்டிங். அண்ட் பிஃபோர் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் ஒர்க் புக் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ளோஸ்டாக தான் இருக்கணும். ஓகே, ரைட் நவ இட்ஸ் ஆன் க்ளோஸ்ட். அண்ட் இதில் பாருங்க உங்களுக்கு யூ கேன் சி த ஹியர் டிஸ்கவுண்ட் ரீஜன் அண்ட் சேல்ஸ்ன்றது உங்களுக்கு வந்து டேபிள். இந்த ப்ளூ கலர் உங்களுக்கு வந்து ஹெட்டரோட ஷோ பண்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ டேபிள். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க ஷீட் 1 ஷீட் 2 இட் இஸ் அ டைரக்ட் ஷீட். இன்கேஸ் உங்களுக்கு டேபிள்ல உங்களுக்கு டேட்டாஸ் இல்லை, நீங்க வந்து ஷீட்ல இருந்து நீங்க வந்து நீங்க டேட்டாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் த ஷீட். அண்ட் ரைட் நவ ஐ எம் நாட் யூசிங் த ஷீட், ஐ கோயிங் டு செலக்ட் த டேபிள். அண்ட் இங்க பாருங்க உங்களுக்கு டேபிள் ஒரு சிங்கிள் டேபிள் செலக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. யூ நீட் டு செலக்ட் த மல்டிபிள் டேபிள். தட் மீன்ஸ் செலக்ட் மல்டிபிள் ஐட்டம். ஓகே, இந்த செக் பாக்ஸை வந்து டிக் மார்க் பண்ணிடுங்க. ஆஃப்டர் தட் செலக்ட் த டேபிள்ஸ். ஓகே, செலக்ட் த மல்டிபிள் டேபிள்ஸ். அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல கீழே பாருங்க உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, யூ ஹேவ் an ஆப்ஷன் லோட், டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா, கேன்சல் அப்படின்னு இருக்கு. லோடுல பாருங்க லோடு இருக்கு, லோடு 2 அப்படின்னு இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் எனக்கு டைரக்டா லோட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஐ கேன் லோட் த டேட்டா டைரக்ட்லி இன்டு மை எக்ஸல். எனக்கு எக்ஸல் ஷீட்டுக்கு நான் வந்து லோட் பண்ணிக்கலாம். இல்லை லோடு 2 அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யூ கேன் கிரியேட் அ கனெக்ஷன். தட் மீன்ஸ் லோட் அண்ட் லோடு 2 அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்க டைரக்டா லோட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு டேபிளா உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் பண்ணி போகும் அவுட்புட்ல. தட் மீன் இட் கிரியேட் அன் அன்வான்ட் ஸ்பேஸ் வந்து அது வந்து ஆக்குபை பண்ணிக்கும் உங்களுக்கு. நீங்க லோடு 2 கொடுத்து நீங்க கனெக்ஷன்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் ரெடியூஸ் கிரியேட்டிங் அன்வான்ட் ஸ்பேசஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணிக்கும். ஸோ ரைட் நவ எனக்கு என்ன பண்ணணும்னு எடுத்துட்டீங்கன்னா ஐ எம் நாட் புட்டிங் லோட். நான் வந்து லோட் 2 எதுவும் கொடுக்கல. இஃப் ஐ நீட் டு டிரான்ஸ்ஃபார்ம், தட் மீன்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்னா எனக்கு வந்து இந்த டேட்டால ஏதாவது கிளீனிங் ப்ராசஸ் பண்ணணும். ஒன்ஸ் அகெயின் எனக்கு வந்து queryயோட விண்டோ நான் ஓப்பன் பண்ணணும், query விண்டோல இது எல்லாமே நான் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்றத நீங்க வந்து கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, ஸோ ஃபார் ரைட் நவ நான் இப்போ என்ன பண்றேன்னு எடுத்துட்டீங்கன்னா ஐ எம் நாட் புட்டிங் இன் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. ஐ செலக்ட் ஆன் திஸ் லோட், அதாவது இங்க ஒரு ஏரோ பட்டன் இருக்கு பாருங்க. இன் திஸ் ஏரோ பட்டன் ஐ செலக்ட் லோடு 2. ஓகே, லோடு 2 அப்படின்னு வந்துருச்சு. இன் திஸ் லோடு 2 இங்க பாருங்க யூ ஹேவ் an ஆப்ஷன் டேபிள், பிவோட் டேபிள் ரிப்போர்ட், பிவோட் சார்ட் அண்ட் ஒன்லி கிரியேட் கனெக்ஷன்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா கிரியேட் கனெக்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுக்குறேன். ஏன்னா அன்வான்ட் எனக்கு வந்து ஸ்பேசஸ் ஆக்கியூபை பண்ண வேண்டாம். ஸோ அதனால ஒன்லி கிரியேட் கனெக்ஷன்ஸ் அப்படின்றது மட்டும் கொடுத்துட்டு அண்ட் டேட்டா மாடல் எனக்கு நீடட் கிடையாது. ஸோ ரிமூவ் திஸ் டேட்டா மாடல் அண்ட் ஓகே. See here just it created the connections அப்படின்றதா இருக்கும் இல்லையா. ஸோ இங்க பாருங்க சேல்ஸ், ரீஜன் அண்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்றது இருக்கு. அண்ட் queriesல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் கனெக்ஷன்ஸ்ல 0 கனெக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. அண்ட் இங்க பாருங்க உங்களுக்கு டேட்டால query அண்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. இஃப் யூ வாண்ட் டு மூவ் ஃபார் தட் query விண்டோ, இப்போ நீங்க query விண்டோக்கு மூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், query விண்டோ நீங்க மேல இருக்கு இல்லையா டேட்டா டேப்ல இங்க பாத்தீங்களா. ஸோ இங்க இருக்கு இல்லையா டைரக்டா யூ கேன் கிளிக் ஆன் ஹியர் ஆர் யூ கேன் டபுள் கிளிக் ஆன் எனி ஆஃப் திஸ் டேபிள். ஓகே, இந்த query கனெக்ஷன்ல நீங்க இதுல எதுல வேணாலும் நீங்க வந்து டபுள் கிளிக் அப்படின்றது வந்து கொடுக்கலாம் அந்த இடத்துல. So you can put on a double click on anywhere in from here. So right now I click on here. இங்க நீங்க கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது உங்களுக்கு, இது உங்களுக்கு வந்து பாருங்க விசிபிலிட்டி அண்ட் நான் விசிபிலிட்டி அப்படின்னு மாறுது இல்லையா. ஸோ ஜஸ்ட் இப்போ நான் இதில் என்ன பண்றேன், சேல்ஸ் அப்படின்றதுல போயிட்டு நான் என்ன பண்றேன் கிளிக் பண்றேன். ஸோ டபுள் கிளிக், இட் ஓப்பன்ஸ் த query window. Okay, query window பாருங்க left hand sideல there is 3 queries. One is sales table, region table and discount அப்படின்ற டேபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் எனக்கு இதுல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சேல்ஸ் டேபிள்ல எனக்கு வந்து சம்திங் ஐ நீட் டு டிரான்ஸ்ஃபார்ம் த டேட்டா. ஸோ தட் மீன்ஸ் எனக்கு பாருங்க எனக்கு இந்த டேட் அப்படின்றதுல எனக்கு இங்க பாருங்க டேட் வந்து இங்க ஒரு டேட் ஃபில் ஆயிருக்கு. அண்ட் ஆஃப்டர் தட் பாத்தீங்கன்னா எனக்கு இங்க டேட் இல்லை, எனக்கு வந்து நல் அப்படின்றதாக இருக்கு எனக்கு இந்த இடத்துல. ஸோ ஐ நீட் டு ரிப்பீட், எனக்கு இந்த டேட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிப்பீட் பண்ணணும் கீழே.
அண்ட் நெக்ஸ்ட் இந்த டேட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கீழே இங்கே ரிப்பீட் பண்ணணும். ஸோ தட்ஸ் வை ஐ நீட் டு ரிப்பீட். இங்கே பாருங்க ஆல்ரெடி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் காலம் செலெக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ இன்கேஸ் இஃப் நாட் செலக்டட் தட் மீன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க, எந்த காலம்ல உங்களுக்கு இது மாதிரி சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் click on that header, it select the column and go to the transform tab. You can see the fill option. Okay, for fill option la pathina you can fill up or fill down. Okay, you cannot fill right or you cannot fill left. Okay, so ipo just enna panunga, fill down அப்படின்றது இருக்கு இல்லையா, so click on the fill down அப்படின்றது கொடுங்க. So you can see that you can automatically the data get filled down. இங்க பாருங்க நல் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இங்க பாருங்க 01 உங்களுக்கு வந்து அந்த ஜான் அண்ட் இங்க பாருங்க இங்க செகண்ட் ஜான் அப்படின்ற டேட்டாஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட்டட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இட்ஸ் காட் அப்டேட்டட். ஸோ இப்போ இதுல நம்ம பண்ண வேண்டிய சேஞ்சஸ் அப்படின்ற பண்ணிட்டோம். இன்கேஸ் உங்களுக்கு இதுல இந்த சேல்ஸ் ஐடின்னு இருக்கு இல்லையா, இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு சி திஸ் சேல்ஸ் ஐடி நீங்க என்ன பண்ணலாம், சிம்பிளி யூ கேன் ரிமூவ் திஸ் காலம். ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் ஹெட்டர், ரைட் கிளிக் அண்ட் புட் அ ரிமூவ். ஓகே, உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும் இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூ வாண்ட் டு மெர்ஜ் த டேட்டா. ஸோ அதான் பாருங்க உங்களுக்கு வந்து சேல்ஸ் அப்படின்ற உங்களுக்கு வந்து இருக்கு அண்ட் ரீஜன் இருக்கு. இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ ஹேவ் த சேல்ஸ் பர்சன் அண்ட் த ரீஜன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இது எனக்கு ரெண்டுமே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து யூ நீட் டு புட் அண்ட் கனெக்ஷன்ஸ் இல்லையா. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் எடுத்துட்டீங்கன்னா யூ கேன் மெர்ஜ் த டேட்டா இல்லையா. ஸோ மெர்ஜ் பண்றது எப்படி மெர்ஜ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஸோ ஐ நீட் டு மெர்ஜ். ஸோ கோ டு த சேல்ஸ் டேப் போயிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ல இருக்கும். ஸோ கோ டு த ஹோம் டேபுக்கு போயிடுங்க. ஹோம் டேப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெர்ஜ் குவரிஸ் இருக்கு. தட் மீன்ஸ் மெர்ஜ் குவரிஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மெர்ஜ் குவரிஸ்ல உங்களுக்கு மெர்ஜ் குவரிஸ் உங்களுக்கு இதே ஷீட், அதாவது சேல்ஸ் அப்படின்ற இதே டேட்டால உங்களுக்கு மெர்ஜ் பண்ணணுமா, இல்ல மெர்ஜ் குவரிஸ் ஆஸ் நியூன்னு இருக்கு இல்லையா, உங்களுக்கு செப்பரேட்டா உங்களுக்கு வந்து இன்னொரு இதுல உங்களுக்கு வந்து மெர்ஜ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ எனக்கு வந்து இது வந்து இதுல எனக்கு சோர்ஸ்ல எனக்கு எதுவும் இங்க சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் எனக்கு மெர்ஜ் query as new அப்படின்றத கொடுக்குறேன். தட் மீன்ஸ் ஐ கேன் கிரியேட் நெக்ஸ்ட் ஒன் மோர் query அப்படின்றத நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் வை ஐ கிரியேட் மெர்ஜ் query as new அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ மெர்ஜ் query as new. ஸோ இங்க பாருங்க இதுல எனக்கு மெர்ஜ் query newல பாருங்க எனக்கு வந்து மேல வந்து சேல்ஸ்னு இருக்கு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன பண்ணுங்கன்னா டிரான்சாக்ஷனல் டேட்டாக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுங்க. ஏன்னா டிரான்சாக்ஷனல் டேட்டால நீங்க வந்து நிறைய டேட்டாஸ் இருக்கும், ரிப்பீட்டட் உங்களுக்கு இருக்கும், டூப்ளிகேட்ல உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் இருக்கும். தட் மீன்ஸ் ஒரே ஐட்டம் திரும்ப உங்களுக்கு சேல் ஆயிருக்கும், சேம் சேல்ஸ் பர்சன் சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் டிரான்சாக்ஷனல் டேட்டா. ஓகே, ஸோ அதை எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட்ல இப்போ ஐ நீட் டு கனெக்ட் த ரீஜன்ஸ் இல்லையா. ஸோ ரீஜன்ஸ் அப்படின்றது தட் இஸ் யூனிக் டேட்டா. ஸோ யூனிக் டேட்டா அப்படின்றது இருக்கு எனக்கு இந்த இடத்துல. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா, that means I have a column as a sales person in this transactional data and the same sales person in the region. Okay, so I just click on this header. Okay, then first இதில் பாருங்க இதில் நான் செலக்ட் பண்ணிடுறேன் அண்ட் கீழே பாருங்க இதுலயும் நான் இங்க என்ன பண்றேன் செலக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துறேன். ஓகே, ஆஃப்டர் ஒன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணோன்னு கீழே பாருங்க இட் ஷோஸ் a tick mark. ஓகே, the selected match 144 rows அப்படின்றது எனக்கு வந்து காமிக்குது. அண்ட் யூ ஹேவ் தன் ஆப்ஷன் பாருங்க ஜாயின் கைண்ட், என்ன டைப் ஆஃப் கைண்ட்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு இருக்கு. யூ ஹேவ் 4 to 5 டைப்ஸ் ஆஃப் மேட்சஸ் அப்படின்றது இருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல. ஸோ பை லெஃப்ட் அதான் பாருங்க லெஃப்ட் அவுட்டர் அதான் பாருங்க உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கன்சிடர் திஸ் ஆஸ் அன் லெஃப்ட், திஸ் ஆஸ் அன் ரைட். ஓகே, ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மேட்சஸ் அப்படின்றது நடந்திருக்குதா காமிக்குது அந்த இடத்துல. ஸோ லைக்வைஸ் பாருங்க உங்களுக்கு இப்போ மெர்ஜ் பண்ற டீடைல்ஸ் எல்லாமே தெரியணும், இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா நான் மெர்ஜ்டு ஐட்டம்ஸ் எனக்கு வந்து எனக்கு ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்குலாம் நீங்க வந்து இது செலக்ட் பண்ணலாம். ஸோ பை ப்ராக்டிசிங் இது என்னன்றது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ ரைட் நவ் இப்போதைக்கு நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல, ஒன்லி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லெஃப்ட் அவுட்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லெஃப்ட் அவுட்டர் கொடுத்துட்டு அண்ட் ஜஸ்ட் ஐ புட் அன் ஓகே. see here எனக்கு வந்து merge one அப்படின்ற புதுசா எனக்கு வந்து query வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் கிரியேட்டட். see you can have then a column, date column, customer id, item, quantity, rate, amount, and you can see the next column sales person. after that you can see there's a region அப்படின்னு இருக்கு. ஆனா ரீஜன்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டேபிள் அப்படின்றத இங்க ஷோ பண்ணி காட்டுது இல்லையா. so that means இந்த காலம்ல இருக்கும் இந்த காலம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா you have see the difference
இதுல பாருங்க உங்களுக்கு ஏரோ பட்டன் மாதிரி தான் காமிக்குது ஃபில்டர், ஆனா இங்க ஏரோ பட்டன்ஸ் காமிக்கல இல்லையா. ஸோ தட் மீன்ஸ் கிளிக் ஆன் திஸ் ஒன். ஓகே, ஸோ இதுல கிளிக் பண்ணீங்கன்னா யூஸ் ஒரிஜினல் காலம் நேம் as ப்ரிஃபிக்ஸ்னு இருக்கு இல்லையா. தட் மீன்ஸ் ஒரிஜினல் காலம் நேம் அப்படின்னா இங்க டேபிள்னு ஷோ பண்ணுது இல்லையா, இது ஷோ பண்ணக்கூடாது. ஸோ இதை அன்செக் பண்ணிடுங்க. இதை அன்செக் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு என்ன இருக்கு இந்த இடத்துல, சேல்ஸ் பர்சன் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு சேல்ஸ் பர்சன் வேணுமா, இட்ஸ் நாட் நீடட். ஸோ சேல்ஸ் பர்சனை அன்செக் பண்ணிடுங்க. ரீஜன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு நீடட் இருக்கு இல்லையா. ஸோ ரீஜனை மட்டும் நீங்க டிக் மார்க் பண்ணிட்டு ஜஸ்ட் புட் ஆனா ஓகே. ஓகே, இப்போ இங்க பாருங்க ரீஜன் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ லைக்வைஸ் நீங்க என்ன பண்ணா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ யூ காட் மெர்ஜ், நீங்க டேட்டாவை மெர்ஜ் பண்ணிட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் பாருங்க, உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு நேம் வந்து மெர்ஜ் ஒன் அப்படின்னு இருக்கு. யூ நீட் டு சேஞ்ச் த நேம். ஸோ ஜஸ்ட் இங்க பாருங்க இந்த மெர்ஜ் ஒன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த நேம் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் நான் இப்போ இங்க என்ன பண்றேன்னா ரீஜன் வைஸ் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ரீஜன் வைஸ் சேல்ஸ் அப்படின்ற நேம் இங்க கொடுத்துட்டு ஜஸ்ட் புட் அன் என்டர். இங்க பாருங்க நேம் எனக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ there is an error. ஓகே, ரீஜன் வைஸ் சேல்ஸ் அப்படின்றது சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ இங்க பாருங்க எனக்கு இப்போ சேல்ஸ் அண்ட் ரீஜன் ரெண்டும் கம்பைன் பண்ணி இங்க ரீஜன் வைஸ் சேல்ஸ்னு கொடுத்துட்டேன். அண்ட் ரைட்டா இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த ரீஜன் வைஸ் சேல்ஸ்ல ஐ நீட் டு ஆட் திஸ் டிஸ்கவுண்ட். ஓகே, தட் மீன் டிஸ்கவுண்ட் டேபிள்ல பாருங்க ஆல்ரெடி எனக்கு இங்க வந்து த ஐட்டம் அண்ட் ப்ராடக்ட் இந்த ரெண்டுமே எனக்கு வந்து செக் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அப்படின்றத கொடுக்கணும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்சுவலா இந்த இதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஐட்டம் மட்டும் தான் இருக்கு, தேர் இஸ் நோ ப்ராடக்ட். ஓகே, ஸோ எனக்கு ப்ராடக்ட் வந்து எனக்கு இன்சர்ட் பண்ண வேண்டாம். ஸோ எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் மட்டும், இன்கேஸ் எனக்கு ப்ராடக்ட்டையும் இன்சர்ட் பண்ணணும் டிஸ்கவுண்ட்டையும் இன்சர்ட் பண்ணணும்னா ரெண்டுமே இன்சர்ட் பண்ணலாம். இல்லை ஒன்று மட்டும் வேணும்னு நீங்கள் அதை மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ரீஜன் வைஸ் சேல்ஸ்ல இருக்கேன். ஸோ மெர்ஜ் queries அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ மெர்ஜ் queries அண்ட் மெர்ஜ் queries எனக்கு இதே ஷீட்டை மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா மெர்ஜ் queries கொடுக்கலாம். ஆர் ஐ நீட் டு கிரியேட் அ நியூ, இன்னொரு இது நம்ம கிரியேட் பண்ணலாம், நியூ கொடுக்கலாம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் அனதர் query, ஐ ஒன்லி வாண்ட் திஸ் query. ஓகே, ஸோ மெர்ஜ் queries அப்படின்றது அதுலேயே கிளிக் பண்ணுறேன். ஸோ இட் வில் பி மெர்ஜ் இன் திஸ் query ஒன்லி. ஓகே, ஸோ டைரக்ட்லி இது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இந்த இது ஷீட்டுக்கு வருது ரீஜன் வைஸ் சேல்ஸ் அப்படின்றது. ஆஃப்டர் திஸ் கீழே பாருங்க உங்களுக்கு எது கூட நீங்க இது பண்ண போறீங்க, டிஸ்கவுண்ட் அப்படின்றத. ஸோ டிஸ்கவுண்ட் இப்போ இந்த ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன, ஐட்டம் இல்லையா. ஸோ கிளிக் ஆன் திஸ் ஐட்டம் அண்ட் ஐட்டம் அப்படின்றது. ஓகே, ஆட்டோமேட்டிக்கா பாருங்க டேட்டா இஸ் செலக்டட். அதாவது 144 ரோல பாருங்க 105 ரோஸ் வந்து இட்ஸ் காட் செலக்டட் பிகாஸ் சம் ஆஃப் இது டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா ஐ காட் ரிமூவ். இங்கேருந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அன்மேட்ச்டு ஐட்டம்ஸ்னு இருக்கு. ஸோ அந்த அன்மேட்ச்டு ஐட்டம் எப்படி உங்களுக்கு ஷோ பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கலாம் இந்த இடத்துல. ஸோ ஜஸ்ட் கிளிக் ஆன் ஓகே, சி ஹியர் இட் காட் இல்லையா. ஸோ இந்த இடத்துல பாருங்க ஃபைனலாக உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்ற ஒரு காலம் ஆடட் ஆயிருக்கு அண்ட் இட் ஷோஸ் அன் அ டேபிள். ஸோ இதில் பாருங்க உங்களுக்கு ரைட்டும் இப்போ என்னன்னு எடுத்துட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு எப்படி இதில் சேஞ்சஸ் இங்கே பாருங்க யூ ஹேவ் த சேஞ்சஸ் டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா. ஸோ ஜஸ்ட் கிளிக் ஆன் ஹியர். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் சி the it shows item product discount. In that already the item name is there. So item name once again I need no need to repeat it. And product I no need product. In case எனக்கு product வேணும்னா keep the tick mark. Okay, in case எனக்கு product வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா product நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். So if you need product keep the product and discount. ஸோ எனக்கு டிஸ்கவுண்ட்டும் வேணும். ஸோ டிஸ்கவுண்ட்டும் வச்சிடறேன். ஸோ இப்போ ரெண்டு காலம் எனக்கு நீடட் இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஐ கீப் ஆன் தீஸ் 2 columns and put on okay. See here, எனக்கு இந்த இடத்துல பாருங்க எனக்கு ப்ராடக்ட் ஓப்பனா இருக்கு எனக்கு இந்த இடத்துல. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ டிஸ்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ டிஸ்கவுண்ட்ல பாருங்க எனக்கு வந்து எதுக்குலாம் டிஸ்கவுண்ட் அப்ளை ஆயிருக்கும். ஸோ அப்ளைட் திங்ஸ்க்கு பாருங்க எனக்கு வந்து இந்த டிஸ்கவுண்ட் வேல்யூ காட்டுது. அண்ட் நான் அப்ளைட் திங்ஸ்க்கு பாருங்க இட் ஷோஸ் அன் நல் அப்படின்னு இருக்கு. அண்ட் எங்கெல்லாம் ப்ராடக்ட் அப்ளை ஆகலையோ அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து நல் அப்படின்ற ரிப்போர்ட்டட் காமிக்குது. ஸோ எனக்கு ஒன்ஸ் அகேன் எனக்கு இந்த ப்ராடக்ட் அப்படின்றது எனக்கு நீடட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ கேன் கிளிக் ஆன் ஹியர் அண்ட் ரிமூவ். ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க, ஆட்டோமேட்டிக்லி இட் காட் ரிமூவ். ஓகே, ஸோ எனக்கு டிஸ்கவுண்ட் மட்டும் தான் இருக்கு. இப்போ டிஸ்கவுண்ட்ல எல்லாத்துலயும் எனக்கு வேல்யூ இருக்கு. பட் ஆனால் இங்கே எனக்கு பாருங்க நல்லுன்னு இருக்கு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நல் ஐ நீட் டு சேஞ்ச் இட் இஸ் ஜீரோ வேல்யூக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ கிளிக் ஆன் திஸ் நல். ஓகே, இந்த நல்ல நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப்டர் தட் நீங்க இதுல என்ன பண்ணுங்கன்னா
உங்களுக்கு இந்த ஹோம்ல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் தன் ரீப்ளேஸ் வேல்யூன்னு இருக்கு இல்லையா? ஸோ கிளிக் ஆன் தன் ரீப்ளேஸ் வேல்யூ. இங்க பாருங்க வேல்யூ டு ஃபைண்ட் நல்ல நான் ஃபைண்ட் பண்ணணும். ரீப்ளேஸ் வித் எனக்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? இட் ஷுட் பி ஷோன் as a zero. I put in a zero and click on the OK. Now see here உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் நல்ல இருந்துச்சோ அங்கெல்லாம் ஜீரோ அப்படின்றது உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஸோ இந்த ரீஜன் வைஸ் சேல்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஐ நீட் டு லோட் திஸ் ஒன். ஓகே, இதைத்தான் நான் லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு லோட் தீஸ் டைப் ஆஃப் queries இன் மை எக்ஸல் ஷீட். எனக்கு இந்த ரீஜன் வைஸ் சேல்ஸ்ன்றதை நான் லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ கோயிங் டு லோட் திஸ் ஷீட் அப்படின்றது. அப்போ இந்த ஷீட் நான் லோட் பண்ணிக்கலாம். பிஃபோர் தட் எனக்கு ஹெட்டர்ஸ் எல்லாம் எனக்கு ப்ராப்பரா இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ செக் திஸ் ஹெட்டர்ஸ் all in proper. Okay, and இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து and also I like to short the data. That means எப்படி ஷார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, that means எனக்கு வந்து actually it should be short in the way of date wise. எனக்கு date wise தான் ஷார்ட் பண்ணணும். So it should be in ascending order, and also the same date wise நாலும் எனக்கு வந்து highest quantity sale வந்து first தெரியணும் அந்த டேட்ல. ஆஃப்டர் தான் எனக்கு வந்து லோவஸ்ட் குவான்டிட்டி வரும். ஸோ அதனால குவான்டிட்டி வைஸ் போகிறேன். இன் குவான்டிட்டி வைஸ்ல நான் என்ன பண்றேன், ஷார்ட் இன் அசெண்டிங் அப்படின்றதையும் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க எனக்கு டேட் வைஸ்ல ஷார்ட் ஆயிருக்கு, பிளஸ் எனக்கு குவான்டிட்டி வைஸ்ல எனக்கு வந்து ஷார்ட்டட் அப்படின்றது இருக்கு. ஸோ அசெண்டிங் கொடுக்கும்போது பாருங்க ஸ்மால் டு பிக் போகுது. ஸோ ஐ நீட் டு செலக்ட் த ஷார்ட் அஸ் அ டிசெண்டிங் ஆர்டர். ஓகே, டிசெண்ட் லார்ஜ் டு ஸ்மால் அப்படின்றதாக இருக்கும். ஓகே, ஸோ டேட் வைஸ் ஷார்ட்டட் அண்ட் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வைஸ், தட் மீன்ஸ் எனக்கு வந்து லார்ஜ் டு ஸ்மால் டிசெண்டிங் ஆர்டர் வைஸ் நம்ம வந்து ஷார்ட் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் தட் ஐ புட் ஆன், இங்கே பாருங்க ஹோம்ல க்ளோஸ் அண்ட் லோட் அப்படின்ற ஆப்ஷன்ல பாருங்க, ஐ புட் ஆன் க்ளோஸ் அண்ட் லோட் அப்படின்ற கொடுக்குறேன். ஸோ க்ளோஸ் அண்ட் லோட். ஸோ இன்கேஸ் எனக்கு வந்து டைரக்டா க்ளோஸ் அண்ட் லோட் கொடுக்கும்போது என்ன ஆகும், எனக்கு வந்து டைரக்ட்லி புட்டனா எனக்கு வந்து லோட் ஆகும் அந்த இடத்துல. அதர்வைஸ் எனக்கு வந்து பிவோட் ஃபார்மேட்ல தான் எனக்கு வேணும்னு நினைச்சுன்னா I can even put in a pivot formatல நான் வந்து லோட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ ரைட் now இப்போ என்ன பண்றேன், க்ளோஸ் அண்ட் லோட் அப்படின்னு கொடுத்துறேன் டைரக்ட்லி. எனக்கு இங்க பாருங்க எனக்கு ரீஜன் வைஸ் சேல்ஸ் அப்படின்றது எனக்கு வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இங்க பாருங்க டேட், கஸ்டமர் ஐடி அண்ட் ஐட்டம், குவான்டிட்டி, ரேட், அமௌண்ட், சேல்ஸ் பர்சன், ரீஜன் அண்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ இங்க பாருங்க ரீஜன் 1 அண்ட் டிஸ்கவுண்ட் 1 இருக்கு. ஆக்சுவலி ஐ ஷுட் சேஞ்ச் தட், நான் சேஞ்ச் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல. Once again I move on to this query. So in region wise sales I put on a double click, query change பண்றேன். So headerல பாத்தீங்கன்னா அந்த unwanted இருக்கக்கூடிய அந்த names நான் remove பண்ணிரலாம். So that means I only want the name as in a region, not as in a region 1. Okay, so region and I want the name as in a discount, not as in a discount 1. Okay, it changed. So the data has been changed now, and once again I close here. While closing it asks me keep or discard. I put in a keep. Okay, that means I put in a refresh in here. Automatically it gets changed. Okay, region and discount. So இந்த மாதிரி எனக்கு வந்து டேட்டாஸ் வந்து சேஞ்சஸ் ஆயிடுச்சு. So in case I need to create a pivot, so டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம், இதுல இருந்து நீங்க வந்து pivot கூட நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, so just you can create a pivot, or நீங்க இந்த டேட்டா அதுல இருந்து பாத்தீங்கன்னா you need to create a direct pivot create பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, so you can create from here also. ஏன்னா இங்க பாருங்க நீங்க க்ளோஸ் அண்ட் லோட் கொடுக்கும்போது பாருங்க க்ளோஸ் அண்ட் லோட் 2 இருக்கு. இன்கேஸ் நீங்க வேற ஏதாவது சேஞ்ச் பண்றீங்கன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா it will ask a close and load 2, but right now there is no any other changes. I put a no close. So insert, go for the insert, I go for a pivot. So இதில் பாருங்க உங்களுக்கு வந்து from external data sources இருக்கு, data table ranges. So I need to create an pivot table from this table range. Okay, எனக்கு இந்த அவுட்புட்ல இருந்து தான் எனக்கு என்ன பண்ணணும், pivot create பண்ணணும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், whenever உங்களுக்கு இந்த அதாவது உங்களுக்கு சோர்ஸ் உங்களுக்கு எங்க இருக்கு, ஸோ சோர்ஸ் பாருங்க இந்த பவர் query 2 அப்படின்றதா சோர்ஸ். உங்களுக்கு டேட்டா உங்களுக்கு இந்த ஷீட்ல தான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு இந்த ஷீட்ல உங்களுக்கு டேட்டா அப்டேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு என்ன ஆகும்னு எடுத்துட்டீங்கன்னா
உங்களுக்கு இந்த பவர் query அவுட்புட் அப்படின்ற இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேஷன்ஸ்ன்றது உங்களுக்கு வந்து ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. So whenever you get a new data in here, it will get updated in here. Okay, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டேட்டாஸ் வந்து இங்க அப்டேட் நடக்கும். ஸோ இப்போ இதுல பாருங்க, ஸோ திஸ் இஸ் யுவர் சோர்ஸ் ஃபைல் அண்ட் திஸ் இஸ் யுவர் அவுட்புட் ஃபைல். ஓகே, அவுட்புட் ஃபைல் நீங்க எங்க வேண்டாலும் நீங்க மாத்தி வச்சுக்கலாம். அதாவது உங்க சிஸ்டம்ல இப்போ ரெண்டுமே எனக்கு வந்து ஒரே ஃபோல்டர் ஒரே டிரைவ்ல இருக்கு. ஈவன் ஐ சேஞ்ச் த அவுட்புட் ஃபைலோட லொகேஷனை நான் சேஞ்ச் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? த கனெக்டிவிட்டி வில் நாட் பி லாஸ்ட், இட் வில் பி த சேம் திங். ஓகே, பட் இஃப் யூ சேஞ்ச் த லொகேஷன் ஆஃப் த சோர்ஸ் ஃபைல், இந்த சோர்ஸ் ஃபைலோட லொகேஷனை நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா த கனெக்டிவிட்டி வில் பி லாஸ்ட். கனெக்டிவிட்டி என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கெட் டிஸ்கனெக்டட். ஸோ ஏன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இங்க செக் இன் ஹியர். இப்போ இந்த query ஆப்ஷன்ஸ்குள்ள போகும்போது ஸோ இந்த queryல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட கனெக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும். தட் மீன்ஸ் யூ கேன் சி த சோர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த சோர்ஸ் கொடுக்கும்போது பாருங்க, இப்போ ஐ கோ ஆன் த சேல்ஸ். ஓகே, இந்த சேல்ஸ் கொடுக்கும்போது பாருங்க, சேல்ஸ்ல நான் சோர்ஸ் அப்படின்னு போகிறேன். இந்த சோர்ஸ் கொடுக்கும்போது பாருங்க, செக் ஆன் த ஃபார்முலா பார், ஷோஸ் த எக்ஸல் ஒர்க் புக், இந்த ஃபைல் எங்க இருக்கு அதோட லொகேஷன் அப்படின்னு காமிக்குது இல்லையா? ஸோ இந்த லொகேஷன் அப்படின்றது அது வந்து மார்க் பண்ணிருக்கு அந்த இடத்துல. ஸோ அதனால சோர்ஸோட லொகேஷன்ஸை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் யூ மூவ் த சோர்ஸ் ஃபைலோட லொகேஷன் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா த கனெக்டிவிட்டி வில் கெட் லாஸ்ட். ஆனா அவுட்புட்டோட நீங்க வந்து லொகேஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவுட்புட் லொகேஷன்ஸ் நீங்க எங்க நீங்க சேஞ்ச் பண்ணாலும் உங்க சிஸ்டம்ல சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகும்? கனெக்டிவிட்டி உங்களுக்கு வந்து இட் ஸ்டில் அங்க அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்க, it's everything is done. So just go to this. By using this table, I creating a pivot. Okay, go for the pivot from the table range region wise sales தான் நான் வந்து create பண்ணணும்னு நினைக்கிறேன். And I need to create a new worksheetல நான் வந்து create பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். So new worksheet and okay. ஸோ அப்போ இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து இங்க ஆட் ஆயிடுது. ஓகே, ஃபர்தரா நான் இங்க என்ன queryல சேஞ்ச் பண்ணாலும் இட் வில் பி சேம் வில் பி ரிஃப்ளெக்டிங் இன் ஹியர். ஓகே, சேம் எனக்கு வந்து பாருங்க டேட் வைஸ் ஐ நீட் டேட் வைஸ் ரிப்போர்ட் அண்ட் ரீஜன் வைஸ் ரிப்போர்ட் எனக்கு வந்து வேணும் அந்த இடத்துல. ஸோ புட் அந்த ரீஜன் வைஸ் ரிப்போர்ட் அண்ட் டேட் இட் இஸ் குவார்டர்லி வைஸ் எனக்கு ஷோ பண்ணுது அந்த இடத்துல. அண்ட் டோட்டலாக எனக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் எனக்கு வந்து சேல் ஆயிருக்கு புட் அந்த வேல்யூ. ஓகே, இங்க டேட்ல எனக்கு ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா இட் ஷோஸ் என்ன ரீஜன். ஸோ இட்ஸ் என்ன குவார்டர்லி வைஸ் எனக்கு வந்து இங்க இருக்கு இந்த இடத்துல. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோ நீட் த டேட் எனக்கு நீடட் இல்லை, மந்த் மட்டும் போதும். ஸோ மந்த் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து குவார்டர்லி பேசிஸ்ல இருக்கு. ஐ புட் திஸ் ரீஜன் இன் காலம் பேசிஸ். ஓகே, இங்கே த ரிப்போர்ட் ரைட் நவ். ஸோ இந்த மாதிரி நான் வந்து பிவோட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஈவன் பிவோட் சார்ட் கூட நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் மீன்ஸ் இன்சர்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பிவோட் டேபிள் கொடுத்தீங்க இல்லையா? லைக்வைஸ் யூ ஹேவ் பிவோட் சார்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு டேபிள் கிரியேட் பண்ணும்போது லைக்வைஸ் உங்களுக்கு அதுக்கான சார்ட்டும் உங்களுக்கு வந்து இன்க்ளூடடா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். இப்போ ரைட் நவ் எனக்கு இந்த பிவோட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சார்ட் வேணும்னு சொல்லும் போது ஐ கேன் கிரியேட் அண்ட் சார்ட். எனக்கு இது வந்து சார்ட் இன்சர்ட் பண்ணணும்னு கொடுக்கலாம். ஆர் சேம் ஃப்ரம் ஹியர் ஐ கிளிக் ஆன் ஹியர் and go for the insert tab and I need a pivot chart and click on this pivot chart, region wise sales, new worksheet. Okay, so it create another sheet. Okay, sheet 3 and the same thing I going to put in here. That means I need the reports in a date, only the month I need, no need the date, and it's in a total amount and put the region. So, okay, region wise reports, it gives me the report. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டேபிள் ஜெனரேட் ஆகும் பிளஸ் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு ஜெனரேட் ஆகும். அண்ட் யூ கேன் சேஞ்ச் த சார்ட் டிசைன்ஸ், வாட் எவர் த டிசைன்ஸ் யூ நீட் யூ கேன் சேஞ்ச் ஃப்ரம் ஹியர். ஸோ இஃப் ஐ ரிமூவிங் திஸ் மந்த் புட் த ரீஜன் இன் ஹியர். ஓகே, வாட் எவர் த ரிப்போர்ட்ஸ் வில் பி லைக் தட். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க சேஞ்சஸ் அப்படின்னு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பவர் queryனா என்னன்றது புரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு இல்லையா? ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த ஃபைல் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ பவர் queryல இது ஒரு சின்ன பார்ட் மட்டும்தான். சேம் பேஸ்ட் ஆன் திஸ் பவர் query I will keep another class also, not tomorrow, next week. ஓகே, நெக்ஸ்ட் வீக்ல ஒரு கிளாஸ் கூட நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்றேன். அண்ட் ஸோ அது வரைக்கும் இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. டுமாரோ டே நம்ம வந்து வேற கிளாஸஸ் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே,
And that's all Yeah. for today. We can end the session now. Fine. Thank you, sir. Okay, Thank you, thank you. sir. Thank you.